வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃப்ரம் ஐசிஎஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டீம் ரிவ்யூ பார்க்க போறோம்னா பஞ்சாப் கிங்ஸ் 2025 எடிஷன் ஐபிஎல்லோட ரன்னர்ஸ் செம்ம க்ளோஸா வந்தாங்க. பயங்கரமான ஒரு கேப்டன்சி நம்ம சர்பஞ்ச் ஸ்ரேயாஸ் ஐயர்ட்ட இருந்து ஒரு ரிக்கி பாண்டிங் அவங்களோட காம்போல ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா ஆடினாங்க. பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தாங்க. ஒரு ஹார்ட் லக்ல விட்டாங்க. இந்த வருஷம் அந்த டைட்டிலை எட்டி பிடிக்கிறதுக்கான பயங்கர முயற்சியில வந்துட்டாங்க. அவங்களோட ஸ்குவாட் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் சேம் தான். ரொம்பலாம் ஒரு 1 or 2 சேஞ்சஸ் தான். மேக்ஸ்வெல் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாரு. இங்கிலீஷ் வந்து வராதனால இவங்களே கழட்டி விட்டாங்க. ஒரு 2 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ நான் அவங்களோட பிளேயிங்ல நான் படிச்சிடறேன் மேடி. அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்டா நம்ம எப்படி போவாங்க, அவங்களோட காம்பினேஷன்ஸ் இல்ல வின் ஃபேக்டர் எங்க வீக்கா இருக்காங்க அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிபிகேஸோட ப்ராபபிள் 11 இதுதான். நம்பர் 1 ஓபனர்ஸ் பிரப்சிம்ரன், நம்பர் 2 பிரியான்ஷ் ஆர்யா. ஒன் டவுன்ல நான் என்னோட கேப்டன் ஸ்ரேயான்ஸ் சர்பஞ்ச் ஐயர் வருவாரு. நம்பர் 4 நேஹல் வதேரா. நம்பர் 5 சஷாங்க் சிங். நம்பர் 6 ஒரு பினிஷர் ஸ்டாயினிஸ். நம்பர் 7 மார்க்கோ யான்சன். நம்பர் 8 கூப்பர் கான்லி ஆர் லாக்கி ஃபெர்குசன். நான் அந்த ஸ்லாட்டை பேஸ் தான் யூஸ் பண்ணிப்பேன். நம்பர் 9 யுசி சாஹல். நம்பர் 10 ஹர்ஷ்தீப். நம்பர் 11 வந்து சாரி அங்க கூப்பர் கான்லி ஆர் மிட்ச் ஓவன். இங்க லாக்கி ஃபெர்குசன் சர்டனிட்டி ஆடுவாரு. கூப்பர் கான்லி ஆர் மிட்ச் ஓவன் பேஸ்ட் ஆன் கண்டிஷன். இம்பாக்ட் பிளேயரா வந்து நான் ஒரு பவுலிங் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வைஷாக் விஜயகுமார், யாஷ் தாக்கூர், இல்ல ஒரு ஸ்பின் பவுலர்ல வேணும் அப்படின்னா நான் வந்து பிராரா யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் அவங்களோட லைன் அப்பா இருக்கும். ஸோ மேடி உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. என்னோட இனிஷியல் தாட்ஸ் வந்து அதான் நீ சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பயங்கரமான டீமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா நல்ல வேலை பார்க்குற ஒரு டீம். நீ நோட் பண்ணி பார்த்தனா தெரியும். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்ல ரிசோர்ஸை மார்ஷல் பண்ணி கரெக்டா எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும். நம்ம போன வாட்டி பஞ்சாப் பார்க்குறப்ப இது என்னடா பஞ்சாப் ஒரு மாதிரி சுமாரான டீமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது வந்து யாருமே பார்க்கல. மும்பை எல்லாம் செமிஃபைனல் அடிப்பாங்கன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல. நம்ம மேட்ச் லைவா பார்த்துட்டு அப்படியே உடனே பண்ணோம் என்னடா இப்படி ஒரு கேம் ஆடினாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மிடில் ஆர்டர்ல ஸ்டேஸ் டிபெண்டன்சி இருக்கு. அதை வந்து நிகழ் எதிராக கொஞ்சம் லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணாரு, எடுத்தாரு. ஸோ என்னோட பிளேயிங் 11 நான் படிக்கிறேன். எக்ஸப்ட் ஃபைனல் அந்த ப்ரெஷர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஏன்னா அவங்க போனதே கிடையாது. 2014 அப்புறம் 24 தான் போயிருக்காங்க. ஸோ அந்த மைண்ட்லயே அது பிளே ஆகும். அந்த நிறைய ஃபைனல் ஆடாதான் உங்களுக்கு அந்த மேட்ச் ஹை ப்ரெஷர் கேம் வந்து வின் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு பிளேயிங் 11 படிக்கிறேன். லைட்டா உன்னோட டிஃபர் ஆகுது. ஏன்னா வந்து ஐ நீட் அ ஃபாரின் பேட்டர் அட் த டாப். ஏன்னா வந்து நோயிங் ரிக்கி பாண்டிங் ஓரளவுக்கு அவர் கண்டிப்பா ஃபாரின் பேட்டர் ஆட வைக்க போறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் மாதிரி ஆடுகிற ஒரு பிளேயர் எடுத்திருக்காரு. நான் படிக்கிறேன் பாரு. பிரியான்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் அது வந்து ஐடியல் சாய்ஸ். பிரப்சிம்ரன் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணியே ஆகணும். நம்பர் 3 வந்து மிச்சு ஓவன் பண்ணிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் பிபிஎல்ல பயங்கரமா அடிக்கிறாரு. பேஸ் போட்டாலும் சரி, ஸ்பின் போட்டாலும் சரி, பிஎஸ்எல்ல கூட போலன்னு பொழந்தாரு. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் கேம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் பிச்சஸ், பிச் ஈக்குவேஷன் எடுத்து 6 அடிக்கக்கூடிய பிளேயர் தான் மிச் ஓவன். ஸோ மிச் ஓவன் நம்பர் 3. நம்பர் 4 ஸ்ரேயஸ். நம்பர் 5 நேகல் வதேரா. உனக்கு அந்த ஸ்பின்னை வந்து கொஞ்சம் ஈக்குவலா நியூட்ரலைஸ் பண்ண முடியும் இவங்க 2 பேரால. நம்பர் 6 ஸ்டாயினிஸ். நம்பர் 7 சஷாங். நம்பர் 8 மார்க்கோ யான்சன். மார்க்கோ யான்சன் வந்து நம்பர் 8. உனக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஆடுறப்போ என்ன மாதிரிலாம் ஆடுறான்னு சொல்லிட்டு. எனக்கு நம்பர் 8ல மார்க்கோ யான்சன் இருக்கப்போ அது பயங்கரமான கொஸ்டின் கொடுக்கும். நம்பர் 9ல ஹர்பீத் பார். நம்பர் 10 ஹர்ஷ்தீப். நம்பர் 11ல நான் 3 ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஜேவியர் பார்லட் இல்லைன்னா லாக்கி ஃபெர்குசன் வச்சுக்கிட்டு நான் இம்பாக்ட் பிளேயர்ல சஹல் வச்சுப்பேன். இன்கேஸ் எனக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வந்து சஹலை முன்ன கொண்டு வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் வைஷாக் விஜயகுமார் கூட என்னால வச்சுக்க முடியும். இஃப் நீடட். ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கா, வைஷாக் விஜயகுமார் மட்டும் உள்ள பூந்து விளையாடுனாருன்னு சொல்லிட்டு ஸ்விங் அதிகமா இருக்க இடத்துல. ஸோ 3 ஓவர்சீஸ் மட்டும் ஸ்லாட்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிளே பண்ணா பெட்டர் ஆகும் தோணுது. ஏன்னா இந்த டீம் தான் ஐடியா ஆடுவாங்க, அவங்களுக்கு அப்படிதான் செட் ஆகும். சஷாங்க் சிங் மாதிரி ஒரு ஆள் வந்து இந்தியன் டீமுக்கு ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அவர் 30 ஏஜ்ன்றதுனால அவர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. செம்ம யூட்டிலிட்டி பிளேயர். எனக்கு அவர் வந்து நல்ல பிக்கா வின் ஆகணும் இந்த சீசன்ல ஆசையா இருக்கு. இதுதான் என்னோட 11. ஸ்ட்ராங்னு பார்த்தா நல்ல ஒரு பேட்டிங் வச்சிருக்காங்க, பவுலிங் கொஞ்சம் வீக். சூப்பர்ரா. ஓகே, நீ எனக்கு வந்து கான்ட்ராக்டரி இதுதான். ஏன்னா பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கு. பவுலிங் நீ எப்படி வீக்குங்கிற? எனக்கு ஹர்ஷ்தீப் ஒரு சைடு பயங்கரமா ஸ்விங் பண்ணுவான். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா உனக்கு நம்ம மார்க்கோ யான்சன் அவருமே சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. இந்தியால டெத் மெட்ரிக்ஸ்ல தேல் காட். அதுதான் அந்த சஹல் ஃபேக்டர் மட்டும் தான் இருக்காங்க. டெத்ல வந்து 2 பேருமே ஹர்ஷ்தீப் இருக்கானடா. இல்லடா நீ லாஸ்ட் சீசன் பார்த்தாலும் சரி ஹர்ஷ்தீப் அடி வாங்கினாரு. நீ பும்ராவை பார்த்துட்டு யார பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். நீ பும்ராவை வச்சு கம்பேர் பண்ணினா எந்த டீமுக்குமே டெத்தே கிடையாது. வேர்ல்ட் கப்ல கூட பார்த்தா ஹர்ஷ்தீப் கொஞ்சம் என்ன சொல்றது டெத்ல கொஞ்சம் பேனிக் ஆவறான்னு தோணுது. அதனாலதான் எனக்கு மாட்டேங்குது. ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் மாதிரியா. அதான் அது என்ன கேட்டா பும்ராக்கு அடுத்து பும்ரா தவிர யாரு லீஸ்ட்
மோஸ்ட் ஃபேவரட் இன் டெப்த்னா நான் வந்து அர்ஷ்தீப் டெஃபினட்டா ப்ரிஃபர் பண்ணுவேன்டா. அவர் நீங்க சொல்ற மாதிரி கலாய்க்கிறாங்க எல்லாம் ஒயிட் ஆக்கரா போட்டு ஒரு ஓவருக்கு 2 ஓவர் போடுறாரு, ஒயிடா எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அந்த 12 ரன் 13 நிறுத்துறாரு. நீங்க மத்த அந்த பவுலிங் எடுத்து பாத்தீங்கன்னா, நீ அவருக்கு பதிலா நான் இவரை சொல்லுவேங்கிற பெயர் கூட யாருமே கிடையாது. யாருமே சொல்ல முடியாது. நான் பும்ராவை தவிர பும்ரா சைட் அர்ஷ்தீப்புக்கு பதிலா நான் இந்த பிளேயரை நான் ஈக்குவலா ரேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. என்னால பர்சனலா சொல்ல முடியாது. இப்போ வந்து அதனால அர்ஷ்தீப் பரவாயில்ல என்ன கேட்டா. ஐ வில் ரேட் ஹிம். அண்ட் ஸ்பின்னுக்கு வந்து சஹல் இருக்காங்க, அப்புறம் ஹர்பித் பிரார் வேலையை பாத்துருவாங்க. கூப்பர் கான்லி இருக்காரு. கூப்பர் கான்லி ஆட முடியாது, மேபி லோக்கி ஃபெர்குசன் இருக்கான். சோ அவன்லாம் ரன் த்ரூ பண்ணிடுவான். சோ இது நல்ல யூனிட்டா தான் இருக்கு பெருசா. வீக் லிங்க்னு பார்த்தோம்னா மேபி அவங்களோட கிரவுண்ட் தான் நான் வீக் லிங்க்னு சொல்லுவேன். அங்க இருக்கிற அந்த உள்ளன்பூர் வந்து 250 அடிக்கிறாங்க மாப்பிள, என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். இவங்கதான் ஆக்சுவலி 250 ஒரு அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன்டா. பேர்ஸ்டோ கேகேஆர்ல 264 264 சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மேட்சும் அப்படிதான். 200 அடிச்ச ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் போட்டு போலன்னு பொழந்திருப்பாங்க பஞ்சாப். ஆனா ஆர்சிபி ஈஸியா 240 நிதேஷ் சர்மாவோட ஒரு எக்ஸலன்ஸ்ல வந்து ஈஸியா அடிச்சிருப்பாங்க. அதான் சொன்னேன், சேசிங்ல இவங்க கொஞ்சம் மாட்டிப்பாங்க, டிஃபெண்டிங்ல மாட்டிப்பாங்க. சேஸ் தான் இந்த டீம் வந்து ஒன்னு பிரிச்சு மேஞ்சிரும். டிஃபெண்டிங்ல ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. ஏன்னா மார்க்கோ ஆண்டனி வந்து இந்த சீசன்ல பாத்தனா வேர்ல்ட் கப் சீசன்ல டாப் போலிங்ல நல்லா போடுறாரு, நல்லா காலை பிடிச்சி இழுத்து லென்த் கரெக்டா அடிச்சிடாரு. உனக்கு அந்த பால் கொஞ்சம் ஓல்டராக ஜூ வரப்ப அவர் கையில இருந்து ஸ்லோ ரிலீஸ் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ் ஆகுது. லோ ஃபுல் டாஸா போக மாட்டேங்குது. அவர் ஹைட் ரிலீஸ்க்கு லோ ஃபுல் டாஸா போகுது, ஈஸியா அடிச்சிடுறாங்க. சோ மெட்ரிக்ஸ் இருக்கப்போ உனக்கு அந்த லாக்கி ஃபெர்குசன் நமக்கே தெரியும், ஆயுதப்பட போலீஸ் மாதிரி வருவாரு, குடுகுடுன்னு ஓடி வந்து போவாரு, ஏதோ ஒரு இடத்துல 20 ரன் கொடுத்துருவாரு. சோ அந்த ஜேவியர் பால் தான் யூஸ் பண்ண, நீ பென் வாட்சஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர் போலிங்கா இருக்கும். ஒரு ரைட் ஹேண்ட் பேசர் வேணும், ஒரு 140+ கிளாக் பண்ண போலர்னா அந்த இடத்துல மாட்டிப்பாங்க. சோ டூ மச் ஆஃப் டிபெண்டன்சி ஆன் ஒன்லி ஒன் போலர் ஹர்ஷ்தீப். ஏன்னா சஹலுமே வந்து டொமஸ்டிக்ல சஹல் அவ்வளவுதான். பட் டொமஸ்டிக்ல ரொம்ப நாளா அவர் ஆடல. சோ அந்த மேட்ச் பிராக்டிஸ் அதெல்லாம் பாக்குறப்ப அவருக்கு பேக்கப்பாவும் யாரும் இல்ல. ராகுல் சகருக்கு போனாங்க, பட் அவர் ராகுல் சகர் எடுக்க முடியல அவரால். மற்றபடி அவங்க ஆப்ஷனுமே குவைட் தான், யாரையுமே எடுக்கல, சும்மா தான் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு. ஓகே, சோ இப்போ இதுதான் pretty much காமன் 11 இருக்கும். இது போக அவுட் ஆஃப் த பாக்ஸ் பேக்கப்ல இருக்கிற பிளேயர்ஸ் நம்ம வந்து லோக்கல் டேலண்ட் அந்த மாதிரி யாராவது திங்க் பண்ணோம்னா நம்ம முஷீர் கான் இருக்காரு, நம்ம சர்ஃப்ராஸ் கானோட தம்பி முஷீர் கான். நல்ல டேலண்ட் அவர்கிட்ட, நல்ல லோக்கல் இது நல்லா ப்ரூவ் பண்றாரு. பட் அகைன் ஒரு ஹை ஆன் அக்கேஷன்ல எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா ஃபைனல்ஸ்லாம் சான்ஸ் கிடைச்சது, செமிஃபைனல்லாம், பட் ஆனா அவரால் ஒன்றும் பண்ண முடியல பெருசா. அதே மாதிரி சூர்யான் ஷெட்கேன்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடகா ஒரு ஆல்ரவுண்டர், ஆமா அவரு நல்ல பிளேயர் தான். ஸோ அவருக்குமே வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது தெரியல. இது போக 2 நோட்டபிள் பிளேயர்ஸ் வந்து பென் வாஷியஸ், ஒரு லோக்கி ஃபெர்குசனுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, திரும்ப இவர் ஆட முடியாது. அதுதான் ஒரு நல்ல ஒரு இது. பட் நல்ல பிளேயர், பட் ஆட முடியாது, அது ஒண்ணு. அண்ட் இன்னொரு யூட்டிலிட்டி ஆல்ரவுண்டர் வந்து அஸ்மத்துல்லா உமர்சாய். ஸோ வெரி கன்சிஸ்டன்ட் ஃபார் ஆப்கானிஸ்தான் நேஷனல் கேட், நல்லா ஆடிட்டு இருக்காரு, நல்ல பிளேயர். பட் இந்த 11ல செட் ஆக மாட்டார். அதான் நீ சொன்ன மாதிரி அவங்க வந்து முதல்ல உமர்சாயை வந்து கன்சிடர் பண்ணாங்க டாப் 3 டாப் 4ல பவர் பிளேல போட்டோம்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு லாஸ்ட் ஒரு 1 இயரா பார்த்தோன்னா பெருசா வந்து அந்த ஸ்கோப்பே இல்லாம போயிடுச்சு. அண்ட் பஞ்சாப்ல அவர் அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணி அவரால் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியல. முக்கியமான கேம்ல எல்லாம் நிறைய ரன் லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, 4 ஓவர் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்கும் பவர் ஹிட்டிங் வந்து அவர் கொஞ்சம் கம்மி தான். லைக் தள்ளி ஆடுற மாதிரி தான், தள்ளி ஆடுற மாதிரி பிளேயர் வந்து ஆல்ரெடி ஸ்டேஸ் பண்றதுனால அவருக்கு அது ஸ்பிளிட் ஆகல. நீங்க நம்பர் 7 நம்பர் 8 இறக்க முடியாது. நான் ஒரு பிளேயர் வச்சிருக்கேன் எக்ஸ்பேக்டர்ல, ஹர்னூன் சிங் பா அப்படின்னு சொல்லிட்டு, ஹர்னூன் பான் சிங், எக்ஸாக்டா தெரியல, ஹர்னூன் பான் சிங், பான் PAN ஹர்னூன் சிங். சோ அவர் வந்து சண்டிகர் பிரீமியர் லீக் ஆடி இருக்காரு. வைபவ் சூரியவன்சி மாதிரி தான் அவருக்கும் கேஸ். நான் பார்த்தப்போ அவர் வந்து இங்க லோக்கல் லீக்ல ஆடினதுக்கு அப்புறம் ரஞ்சில ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த டேலண்ட்டை வந்து பாக்குறாங்க, பயங்கரமா வந்து பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம IPL ரூல்ஸ் சொல்லி பார்த்தோம்னா உனக்கு ரஞ்சில ஆடினா மட்டும்தான் வந்து IPL வந்து இதுவாக முடியும், ஆக்ஷன்ல செலக்ட் ஆக முடியும், டிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ரூல்ஸ்க்காக அவர் ஆட வச்சுட்டு தென் அதை வந்து சான்ஸ் கொடுத்துருக்காரு. 6 நேரத்துலையும் ஹி ஸ்கோர்ட் 100 அப்படின்றதுனால எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை, கோவாவா மும்பை யாரோ ஒரு டீம் கூட 100 அடிச்சாரு, ஒரு குவைட் சம டீம் கூட ரஞ்சில, எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை.
அவரையும் வந்து பிரியான் சர்யாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா பாக்குறேன் நான். இன்கேஸ் பிரியான் சர்யா வந்து ஒர்க் ஆவார் கண்டிப்பா, நான் வந்து பயங்கரமான டேலண்ட். பட் ஒருவேளை மாறலன்னா அவங்க வந்து எவ்ரி இயர் ஒரு நியூவா வந்து ஒரு பிளேயர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பஞ்சாப் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் நம்பி இருக்க டீம் கிடையாது. நீ வம்சாவளியா எடுத்து பார்த்தனா ஒரு சிங்கு கண்டிப்பா இருப்பாங்க, ஒரு நல்ல பிளேயர், நல்ல யூட்டிலிட்டி பிளேயர் கண்டிப்பா இருப்பாங்க, லைக் லோக்கல்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது அவங்களோட பாண்டு போல இருக்கு, அந்த கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் டீமுக்கும் இருக்க பாண்டு. யாராவது ஒரு லோக்கல் டேலண்ட் இங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க எங்க இதுல இருந்து அசோசியேஷன்ல சொல்லிட்டு. ஸோ அதை அவங்க ஹெல்த்தியா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரியான் சர்யாக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா அது ஆகும். இன்னொரு வீக்னஸ் பார்த்தா ஸ்ட்ராங் கீப்பர் இல்ல. பிரப்சிம்ரன் வந்து பேக்கப் பார்த்தா விஷ்ணு வினோத். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கீப்பர் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் டேக்கிங் டிஆர்எஸ் அந்த மாதிரி டெசிஷன்ல இவங்க வந்து கொஞ்சம் மாட்டிப்பாங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பிரப்சிம்ரன் வந்து பெருசா எல்லா இடத்துலயும் பயங்கரமான கீப்பிங்கும் கிடையாது, எக்ஸ்ட்ரானரி கேச்சஸ் பிடிக்கிறதும் கிடையாது. நீயே பார்த்துக்க நிறைய இடத்துல அப்படியே நிப்பாரு, சம்டைம்ஸ் வந்து இது பண்ணுவாரு. அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஜாஸ் இங்கிலீஷ் தான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு போன வாட்டி, கரெக்டான டெசிஷன்ல எடுத்த டிஆர்எஸ்ல. இந்த இடத்துல பார்த்தா பிரப்சிம்ரன் தான், பேக்கப் பார்த்தா விஷ்ணு வினோத் தான். ரெண்டு பேருமே குவைட் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபாரின் பவுலர் போடுறப்போ பிரப்சிம்ரனுக்கு வந்து எப்படி பிடிக்கணுன்றது வந்து குவைட் டிஃபிகல்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பிச்சர்ஸ்னு எனக்கு தோணுது. அந்த விக்கெட் கீப்பர் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு எங்கேயாவது அஃபெக்ட் ஆகுமோன்னு தோணுது. முக்கியமான இடத்துல டிசிஷன் மிஸ் பண்றது அந்த மாதிரி சம்திங், இது ஒரு வீக்னஸா பாக்குறேன். அந்த கீப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாக்குறேன். சூப்பர் நாடி. ஓகே, ஸோ இப்போ அட் லாஸ்ட் செக்மெண்ட் இவங்களோட கன்சிடரிங் போத் தி பவர் ஹவுஸ் வித் பேட்டிங் அண்ட் பவுலிங், ரன்னர் அப் ஆஃப் ஐபிஎல் 2025, நீ எப்படி இவங்களை இது பண்ற? இவங்க போவாங்களா பிளே ஆஃப்ஸுக்கு இந்த தடவை? நீ கடைசி தான் சொல்லுவேன், என் மேல பால போட்ட. எனக்கு தெரிஞ்சு டிஃபிகல்ட் தான். நான் வந்து ஒரு 45% சான்ஸ் கொடுக்குறேன் போவாங்கன்னு சொல்லிட்டு. ப்ரொவைடட் இவங்க வந்து டாப் ஆர்டர் வந்து ரெண்டுமே வந்து என்ன சொல்றது, பிரப்சிம்ரன் வந்து ஷேவாக் மாதிரி தான், பட்டா பாக்கியம் பட்டாட்டி லேக்கியம். ஸோ பட் பிரியான் சர்யா வந்து ரொம்ப டிபெண்டா இருக்கணும். ஏன்னா பிரியான் சர்யாக்கு செகண்ட் சீசன் சிண்ட்ரோம் வரக்கூடாது. ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி மாதிரி பிளேயருக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீ நோட் பண்ணி பார்த்தனா கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்ணிடுவாங்க வித் திஸ் டெக்னாலஜிஸ். அந்த பிரியான் சர்யாக்கு பாடி லைன்ல போட்டு லெக் சைட்ல போட்டு ட்ராப் பண்றாங்க, சாயில் சூசன் பண்ண மாதிரி. ஸோ அவருக்கு வந்து பேட்டை ஃப்ரீ பண்ண விடாம விக்கெட் எடுத்து பார்த்தாங்க போன வாட்டி. நீ செமிஃபைனல் நோட் பண்ணா கூட தெரியும், அப்படிதான் விக்கெட் எடுத்தாங்க. அவர் மேல பயங்கரமான ப்ரெஷர் இருந்தது. ஸோ மேபி அந்த ஓப்பனிங் கிளிக் ஆகலன்னா அவங்களுக்கு பேக்கப் கூட பெருசா ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த ஹர்மன் சிங், அன்னோன் கமாரிட்டி இல்ல முஷீர் கான தான் ட்ரை பண்ணும். ஸோ அந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிடுவாங்களும் எனக்கு ஒரு தாட்ஸ் இருக்கு. பிகாஸ் அவங்க அங்க உடைச்சிட்டாங்களே போதும். ஸ்ரேயஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ண ஒரு விக்கெட்டை நம்ம மிச்ச நேகல் வதரா ஸ்டாயினிஸ் எல்லாமே ஃபினிஷர் கேட்டகரி தான். உனக்கு லாங்கிவிட்டி பிளேயர்ஸ் கிடையாது. உனக்கு அந்த 10 ஓவர்ன்றது உங்களுக்கு பெருசாயிடும் 20 ஓவர் மாதிரி. அந்த இடத்துல மாட்டிப்பாங்கன்னு தோணுது. ஸோ ஐம் கிவிங் 45. அண்ட் பவுலிங்கும் கூட கொஞ்சம் அந்த ஹர்ஷீப் சிங் மேல தான் மொத்தமா இருக்கு. மார்க்கோ ஆன்சன் சொன்னாலுமே குவைட் எக்ஸ்பென்சிவ் இன் வேர்ல்ட் கப். ஸோ அதனால நான் 45 கொடுக்குறேன். சான்ஸ் இருக்கு வெளியே போறதுக்கு. மற்ற டீம்லாம் அப்படி இருக்கு. ஓகே, ஸோ நான் என்னோட இதை வந்து லாஸ்ட் சொன்னேன். பட் ஆனால் எனக்கு வந்து பர்சனலா இது கொஞ்சம் நல்ல டீமாக தான் தெரியுது. பட் நான் உள்ள போவாங்களாங்கிறத வந்து நான் கடைசி சொல்றேன். ஸோ பஞ்சாப் ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், பஞ்சாப் பிபிகேஎஸ் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளோட ரிவ்யூ. நல்ல டீம் வித் போத் பேட் அண்ட் பால். ஸோ இந்த எடிஷனுமே அவங்க டஃப் கொடுக்கலாம், பயங்கரமா டஃப் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிளே ஆஃப் ஸ்கூல்ல போகணுங்கிறதா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டே வந்து அவங்களோட நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இது பண்ணாங்கன்னா டெஃபினட்டா தே வில் குவாலிஃபை டு த ஃபைனல்ஸ். ஸோ எடுத்தோடனே ஃபைனல் போவாங்களா கப்படிப்பாங்களாங்கிற அளவுக்கு பார்க்க முடியாது. நம்ம தலை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் வந்து பிளே ஆஃப் ஸ்கூல் தான். முதல் 4 டீம்ல வந்திருந்தோம். ஸோ நல்ல ஒரு சீசனை ஸ்டார்ட் பண்ணணும். 4 மேட்ச் வந்து ஒரு 3 மேட்ச் ஜெயிக்கணும். நல்ல கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு இன்ஜூரிஸ் கன்சர்ன்ஸ்லாம் பெருசா எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த ஃபாரின் பிளேயர் போறது அந்த மாதிரியும் எதுவும் இல்ல. சோ எல்லாம் சொன்னா கேட்டுதான் ஆகணும். எல்லாம் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் தான் இருக்காங்க 6 பேர். ஆமா, they are good settled with the current lineup. அதனால அந்த பிரச்சனை இருக்காது. So hopefully a good campaign continues for PVKS this year as well. So இதோட நம்ம இந்த டிஸ்கஷனை முடிச்சுக்கலாம். ஸோ ஸ்டில் நம்ம அப்கமிங் நிறைய டீம்ஸ் வந்துட்டே இருக்கு. எம்ஐ கடப்பாடு எம்ஐ வந்துட்டே இருக்காங்க. ஜிடி, ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ், நம்ம சலாம் அலைக்கும் லயாரிங்கிற மாதிரி ஜடேஜா மாஸ் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ செம எக்ஸைட்டிங்கான நிறைய டீம்ஸ் ப்ரிவியூஸ் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் மக்களே. நம்மளும் நம்ம டிஎன்சி ஆரம்பிச்சு 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் அவுட் பண்ண போறோம். எந்த ஒரு அடிஷ்னல் வந்து அமௌண்ட் கொடுக்காம, ஒரு பெய்டு பார்ட்னர்ஷிப்லாம் போகாம, எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பே எல்லாம் பண்ணாம, ப்ரமோஷன் அதுன்னு பண்ணாம ஆர்கானிக்கா நாங்க நம்மளோட ஓன் கண்டென்ட்டை அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வியூஸ்க்காக இது இல்லாம ஜென்யூனா பேசி நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ற ஒரு சேனல் நம்மளோட டிஎன்சி சேனல். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ.
மாப்பிள்ள